வெல்கம் டு வெட்டியா பேசுகிறேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு ஒரு யோசனை. நான் என்ன கதை சொல்கிறதுன்னு தான் காலையிலேருந்து யோசிச்சேன். அப்படி இப்படி வீடை தேடி பார்க்கும்போது ஒரு புக்கு ஒன்று கையில் மாட்டிடுச்சு. அலிபாபாவும் 40 திருடர்களும். சரி அந்த கதையை படித்து உங்களுக்கு ஒரு அப்படியே உற்சாகமாக சொல்லலாம் அப்படின்னு நினச்சி படித்தேன் படித்து பார்த்தேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் படிக்கணும். புக் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 பேஜ் படித்தேன். கதை ரொம்ப சுவாரஸ்யமாக தான் போணுச்சு. அலிபாபாவும் 40 திருடர்களும். கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு படம் லெவலுக்கு கதை போயிட்டு இருந்துச்சு. ஒரு பாதி புக்கு படிச்சுட்டேன், இன்னொரு பாதி புக்கு இருக்குது. அது முழுசாக முடிச்சுட்டு உங்களுக்கு வேணால் கதை சொல்லுவேன். இது வரைக்கும் நான் படித்த பாதி கதையை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பாதி எதை சொன்னால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம வேறு ஏதாவது பேசலாம். அந்த கதையை படிக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, இப்படியும் சில காலங்கள் இருந்திருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எப்படின்னா அந்த அலிபாபாவும் 40 திருடர்கள் 40 திருடர்களும் ஒரு மிகப்பெரிய இடத்துல கொள்ளையடிச்சு அந்த தொகையில் சேர்க்குறாங்க. எப்படின்னா மாணிக்கம், தங்கம், வைரம், முத்து, பவளம் எல்லாத்தையும் அப்படியே மூட்டை மூட்டையாக சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு நகை பணம்லாம் இருந்தும் இந்தியா ஒரு ஏழை நாடாக இருந்திருக்கு. இப்போ ஏழை நாடாக இருக்குது, அப்போ பணக்கார நாடாக தான் இருந்திருக்கு. அந்த காலத்தில் இருந்தவங்களாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு 1 ரூபாலாம் பெரிய காசு, 2 ரூபாலாம் பெரிய காசு. என்னை பொறுத்தவரையிலுமே நான் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு 2 ரூபான்னு பெரிய காசு தான். ஒரு நாளைக்கு அந்த ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் 2 ரூபா தான் கொடுப்பாங்க. எனக்கு 2 ரூபாங்கிறது அப்போ பெரிய காசு. 2 ரூபாய்க்கு என்னென்ன கிடைக்கும், என்னென்ன சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகேன்னு ஒரு குர்குரே வைக்கும். அது 1 ரூபா தான். ஒரு பாக்கெட்டு நல்லா இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். ஒரு பாக்கெட்டு நிறையா இருக்கும் 1 ரூபாய்க்கு. ஓகேன்னு அந்த குர்குரே ஒன்று வாங்கி சாப்பிடுவோம். அப்புறம் சூட மிட்டாய், கார்போ சூட மிட்டாய் இருக்குது, 50 பைசா சூட மிட்டாய் இருக்குது. அந்த சூட மிட்டாய் சாப்பிடுவோம். தயிர் மிட்டாய் 50 பைசா, 1 ரூபாய்க்கு 2 கொடுப்பாங்க. உங்களுக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரட் என்னன்னா சீடை. இவ்வளோ பெருசாக இருக்கும் சீடை, கார்பா சீடை, 25 பைசா சீடை. அந்த சீடை 1 ரூபாய்க்கு 4 சீடை கொடுப்பாங்க. சீடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதெல்லாம் எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. சீடை வீட்டில் போட்டால், எங்கள் வீட்டில் சீடை உருட்டி எண்ணெயில் போட்டால் வெடிக்குது, ஏதோ ஆட்டோ பாம்பு தயாரிக்கிற மாதிரி சீடை. இப்போ 90s மிட்டாய் கடைன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இருந்தாலுமே அந்த சீடையெல்லாம் செஞ்சால் அந்த பழைய டேஸ்ட்டு கிடைக்கல. முக்கியமாக அந்த ஓகே குர்குரே யார் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். 1 ரூபா தான் அந்த குர்குரே ஓகேன்னு இருக்கும். உள்ள குர்குரே ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். அது டெய்லியும் எப்படியும் ஒன்று சாப்பிட்ருவோம் கண்டிப்பாக. முக்கியமாக உங்களுக்கு நான் இன்னொன்று காட்ட விரும்புகிறேன். அது என்னன்னா ஸ்பின்னர். இங்கே தான் வச்சுருக்கேன். இந்த ஸ்பின்னர் யாராவது பார்த்துருக்கீங்க, யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸ்பின்னர் சுற்றி கையில் வச்சுருந்தோம்னா அது பாட்டுக்கு அப்படியே சுற்றிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு சுற்றிட்டோம்னா 1 நிமிஷம் கண்டிப்பாக சுற்றும். இந்த ஸ்பின்னர் சுற்றினா நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, இப்போ ஒரு தலைவலிக்குது, ஒரு டிப்ரெஷனில் இருக்கோம் அப்படின்னு இருந்தால் இந்த ஸ்பின்னர் சுற்றினோம்னா, இந்த ஸ்பின்னர் சுற்றுறதுலேயும் நம்ம அப்படி பார்த்தோம்னா நமக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஷன் கிடைக்குமா. நான் சொல்லலை, ஒரு சில டாக்டரே சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த டாக்டருங்க எனக்கு பேர் தெரியல. அவங்களே சொல்லியிருக்காங்க, இது மாதிரி சுற்றினா ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் எல்லாம் குறையும். எனக்கு தெரிஞ்சு இதை யார் அதிகமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படியே மண்டை கையும் அவங்களுக்குலாம் மண்டை காஞ்சி அப்படியே இருக்கிற டென்ஷனில் மூளை அப்படியே உருகி காது வழியாக ஊற்றும். அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கம்ப்யூட்டர்ஸ் பாய்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. நல்லா இருக்கிறவங்க தேவையில்லை, ஜாலியாக இருக்கலாம் அவங்களாம். இந்த ஸ்பின்னரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள். அதிகமாக இந்த ஸ்பின்னர் யார் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ வரைக்கும் யார் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்தெந்த பிரச்சனைக்கெலாம் இந்த ஸ்பின்னர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ.